அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். பூண்டு குழம்புக்கு என்னென்ன போட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். சட்டி ஆஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லெண்ணெய் ஒரு 150 எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு ஒரு 200 கிராம் எடுத்துருக்குற அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துருக்கிறேன், அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். முழு மிளகாயை தான் போடுறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு ஓரளவு சேர்ந்துருக்கு. நான் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு, உப்பும் போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் இதெல்லாம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி பெரிய தக்காளியை ஒரு 3 எடுத்துருக்குறேன், அதையும் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா தக்காளி வணங்குது, பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வணங்கிடணும். நல்லா இருந்தால் பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். புளி வந்து ஒரு 75 கிராம் எடுத்துருக்கிறேன், கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன், ஊற்றிக்கலாம். புளியிலேயே கொஞ்ச நேரம் வெந்தால் நல்லாயிருக்கும். நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கிற போது கொஞ்சம் நான் வந்து மிளகு ஜீரகம் வெந்தயம் 3 வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். அது நல்லா நல்லா வெந்துருச்சு, பூண்டு நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. இதை வந்து சாப்பாடு நல்லா கொதிக்க சாப்பாட்டில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தோசைக்காக இருந்தாலும் என்ன, இட்லிக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது 2-3 நாளாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம். வேணுன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வச்சு ஒரு வாரமாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா நிற்கிது பாருங்க. நான் எண்ணெய் வந்து ஒரு 100-150 தான் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப ஊற்றினாலும் அதிகமாக இருக்குது எண்ணெய், அதனால அளவாக ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் பூண்டு குழம்பு வச்சுருக்கிறேன், வெண்டைக்காய் பொரியல், முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. எல்லாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து போட்டு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.